வணக்கம். நேத்து நடந்து முடிஞ்ச நம்ம மார்க்கெட் பார்த்தா, பெரிய லெவல்ல வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்க்காக எஃபெக்ட் குடுக்கல. ஆனாலும் வந்து ஏற்கனவே நம்ம மார்க்கெட் வந்து அ புலி வருதுன்னு கொஞ்சம் பயந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இறங்கியாச்சு. ஸோ, அதனால வந்து பெரிய லெவல்ல வந்து எஃபெக்ட் எஃபெக்ட் குடுக்கல. ஆனாலும் நேத்து வந்து 82 புள்ளிகள் இறங்கி 23,250 அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு நேத்து. அதுவும் இன்னைக்கு யுஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, டவ் ஜோன்ஸ் 1746 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. எஸ்&பி அது மாதிரி பார்த்தா 274 புள்ளிகள். நாஸ்டாக் 1050 புள்ளிகள் குறைஞ்சு வந்து இன்னைக்கு வந்து அவங்க யுஎஸ் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, இதனால் பெரிய எஃபெக்ட் நம்ம மார்க்கெட்லேயும் இன்றைக்கும் இருக்கலாம். அதனால் பெரும்பாலான ஐடி செக்டரோட பங்குகள், அப்புறம் வந்து ஆட்டோ செக்டர் பங்குகள், ஸோ இதெல்லாம் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கும் இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி ஆல்ரெடி 23,250 அப்படின்றது இன்றைக்கி ஒரு 150 புள்ளிகள் கிட்ட குறைஞ்சி. ஏன்னா வெள்ளிக்கிழமை லாஸ்ட் டே இன்னைக்கு வாரத்தில் 5வது நாள் இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங். ஸோ, அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இறக்கத்தையும் முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகம். ஏன்னா 23,250 அப்படின்றது கிட்டத்தட்ட 23,100 23,050 கிட்ட கூட வரலாம். ஒரு 200 புள்ளிகள் இன்றைக்கி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து பிரகாசமாக ஐடி செக்டர் பங்குகள் இன்றைக்கி வந்து இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் அதே மாதிரி அவங்களுடைய டாலர் ரேட் வந்து கண்டினியூஸாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் ஒரு காரணம். ஸோ, ஏன் அப்படின்னா அந்த டாலரில் தான் வந்து இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து பணம் வரும். ஐடி செக்டர்ஸ்க்குலாம் வந்து ஐடியில் வந்து பணம் வர்றது டாலர்ஸில் தான் பணம் வரும். அந்த அப்படி டாலர் வந்து கம்மியாக வரும்போது இவங்களோட வருமானம் வந்து கம்மியாகும். ஸோ, அந்த இம்பேக்டில் வந்து நேற்று அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அடிப்பாங்க அந்த ஐடி செக்டர் பங்குகளை. அதே மாதிரி நேற்று கொண்டு வந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் யாருக்கு கொண்டு வந்தாரோ இல்லையோ, அவருக்கு நம்ம ட்ரம்ப் சார் வந்து அடுத்த நாட்டுக்கு ஆப்பு வைக்கிறன்ற பேருக்கு அவங்க நாட்டுக்கு ஆப்பு தூக்கி வச்ச மாதிரி அவங்க மார்க்கெட் இன்றைக்கி இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அவர் வந்து மற்ற நாட்டுக்கு வரி போடுறன்ற பேரில் அவங்க நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு மக்களுக்கு வந்து பெரிய துன்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி அவர் வரி போட்டால் அந்த வரி வந்து இவங்களை வந்து திரும்ப வந்து என்ன ஆகும், அந்த 26% வந்து அவங்க பொருள் மேலே ஏற்ற வேண்டியது இருக்கும். அப்படி பொருள் மேலே ஏற்றும் போது என்ன ஆகும்னா, அவங்க நாட்டுக்கு இது வரைக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ண பொருள்களில் காஸ்ட் அதிகமாகும். நிமிட் அங்கே வாங்கக்கூடிய பொருட்களோட விலையும் வந்து நம்ம அதிகமாகும். அதாவது குறைஞ்சபட்சம் அதாவது துணிமணிகள் ஆரம்பித்து ஃபுட் ஐட்டத்தில் ஆரம்பித்து கார் வரைக்கும் அவங்க இனிமேட்டு செலவு பண்ணுற பணம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வரப்போகிற மாதங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையான மாதங்களாகவே இருக்கும். அதே மாதிரி ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இனி வந்து ரேட் கட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அமெரிக்காவில் ரேட் கட் வந்து அதிகப்படுத்துறதுக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஏன்னா அடுத்த 2-3 மாதத்தில் வந்து ரெசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ, ஏன்னா ப்ரைஸோட ரேட் கம்மியாக இருந்து வாங்கக்கூடிய சக்தி, அதாவது அங்கே அவங்களுக்கு கூடிய வருமானம் எல்லாமே வந்து அதிகப்படியாக ஆகும்போது அங்கே வந்து வருமானங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ, அதனால் வந்து ரெசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. நேற்று அதே மாதிரி நடந்து முடிஞ்ச மார்க்கெட் போதும். ஜப்பான் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டையும் பெரிய அளவு எஃபெக்ட் கொடுத்துருந்தது. அதில் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் கொடுக்காத நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய என்எஸ்சி வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் எஃபெக்ட் கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம செக்டர் வந்து மிக்சிங்காக வந்து நேற்று வந்து மார்க்கெட் நடந்திருக்க பார்க்கலாம். ஆனால் பெரும்பாலான பங்குகள் நேற்று ஏற்றத்தில் இருந்தது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி பார்க்கும்போது பாசிட்டிவில் முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி நேற்று பாசிட்டிவில் முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி நேற்று 250 புள்ளிகள் வந்து அதிகரித்து 51,598 அப்படின்ற முடிஞ்சது. அதுமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 63,104 முடிஞ்சது. நிஃப்டி மட்டும்தான் இறக்கும். அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 322 புள்ளிகள் இறக்கி 76,295 அப்படின்றதில் முடிஞ்சிருந்தது. அதேமாதிரி ப்ராடர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து பெரிய அளவில் அட்வான்ஸ் அதிகமாக இருந்தது. 2,788 பங்குகள், 1,212 பங்குகள் பிஎஸ்சியில் வந்து டிக்ளைன்ஸ், 2,788 பங்குகள் அட்வான்ஸாக இருந்தது. அதில் 52 வாரம் உச்சந்தொட்ட பங்குகள் பார்த்தா 72, 52 லோ பார்த்தோம் அப்படின்னா 52. இது வந்து பிஎஸ்சியில். என்எஸ்சியிலுமே அதே மாதிரி 2,057 பங்குகள் அட்வான்ஸ். டிக்ளைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 829. அப்பர் சர்க்கியூட் அடித்த பங்குகள் பார்த்தா 287. இதுவும் வந்து கண்டினியூஸாக அதிகரிச்சுட்டே இருக்குது. 52 வார உச்சந்தொட்ட பங்குகள் 37, லோயர் சர்க்கியூட் தொட்ட பங்குகள் 35. 52 வீக் லோ பார்த்தோம் அப்படின்னா அது 24 பங்குகள் 52 வீக் லோவில் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து நிஃப்டி இறக்குனதில் வந்து பெரும்பாலான பங்குகள் வந்து டெக் நிறுவன பங்குகள் தான். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HCL டெக் மஹேந்திரா. ஸோ, இந்த நாலும் சேர்த்து 110 புள்ளிகள் இறங்கியிருந்தது. கிட்டத்தட்ட இந்த இறங்கிய புள்ளிகள் பார்த்தா 179, ஏறிய புள்ளிகள் 80. அதை கழித்து பார்த்தா 80 புள்ளிகள் நேற்று வந்து மைனஸ்.
அதில் நேற்று ஃபார்மா செக்டர் பங்குகள் எல்லாமே வந்து நேற்று நல்ல ஒரு ஏற்றம். அதில் வந்து சன் ஃபார்மா பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3% ஏற்றத்தில் முடிஞ்சது. டாக்டர் ரெட்டி, சிப்லா அந்த மாதிரி முக்கியமான பங்குகள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 28 பங்குகள் நேற்று வந்து ஏற்றம் கொடுத்துருது. நெகட்டிவில் வந்து 22 பங்குகள் நேற்று டிக்ளைனில் இருந்து. அதில் வந்து பெல் முதல் நாள் இறங்கின பெல் வந்து நேற்று ஏற்றம் கொடுத்துருந்தது. HAL, அதானி பவர், டாடா பவர், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்ரீ சிமெண்ட், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், கோல்கேட் பாமாலிவ், டிமார்ட், அதானி என்சோல், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதானி கிரீன், அம்புஜா சிமெண்ட், டொரண்ட் ஃபார்மா இதெல்லாம் வந்து நேற்று வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியில் ஏறிய பங்குகள். அது இறக்கம் கண்ட பங்குகள் பார்த்தா அது வந்து வேதாந்தா, டாபர், நவ்கிரி, SRF, இண்டிகோ, மதர்சன், ஜொமேட்டோ, சோழமண்டலம் ஃபினான்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பங்குகள்லாம் இது இறங்கிய பங்குகள். இதில் வந்து டாபர் வந்து Q4 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து இறக்கி அடிச்சிருக்காங்க. Q4 ரிசல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து 23,250 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு 150 புள்ளிகள் ஏறினு 23,050, இந்த 23,000 கூட வந்து திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கேருந்து ஒரு 1000 புள்ளிகள் கிட்ட மேலே போகலாம். ஏன்னா நம்ம Q4 ரிசல்ட் வந்து வர Q4 ரிசல்ட் வச்சா நமக்கு சந்தைகள் நகரும். இந்த மாதத்தில் வர Q4 ரிசல்ட் இந்த சந்தைகள் நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போன மாதத்தில் ஒரு 1000 புள்ளி ஏறி இருந்தது. இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து இப்போ 23,000 23,800 இல்லை 23,950 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கடைசியில் பார்க்கும்போது அந்த ரேஞ்ச் வரலாம். சின்ன சின்ன இறக்கங்கள் இருக்கும். அவங்க ஒரு 150 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா அடுத்த நாள் 50 பாயிண்ட் இறங்கலாம். அதுக்கடுத்து அது மாதிரி கண்டினியூஸாக வந்து இறங்கி ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா US மார்க்கெட் வச்சு நம்ம மார்க்கெட் நகரும்போது அந்த Q4 ரிசல்ட்டும் சேர்த்து நகட்டும் போது கண்டினியூஸாக வந்து ஒரே அப் ட்ரெண்டே இருக்காது. ஒரு நாள் ஏற்றம் அப்படின்னா ஒரு அடுத்த நாள் இறக்கம், அடுத்த 2 நாள் ஏற்றம் அப்படின்னா அடுத்து 3 நாட்கள் இறக்கம் கண்டினியூவாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி மார்க்கெட் வந்து மிக்சடாக வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வரும் நாட்களில். அது மாதிரி இதில் வந்து ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஆப்ஷனில் பணம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்போ எந்த டைமில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னே தெரியாது. நேற்றுலாம் இந்த மார்க்கெட் இன்றைக்கெலாம் வந்து கால் ஆப்ஷன் எடுத்தாங்கன்னா இன்றைக்கி காலையிலே கால் ஆப்ஷன் காலியாயிரும். ஸோ என்ன இன்றைக்கி மார்க்கெட் வந்து காலங்காத்தாலே இறங்கும் போது 150 பாயிண்ட் கேப் டவுனில் இறங்கும்போது என்ன ஆகும், கால் ஆப்ஷன் காலி. ஸோ புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், கால் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு லாஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி அந்த ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுமாதிரி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கும் வந்து எப்போ எந்த டைமில் வந்து சந்தை வந்து இறங்கணும்னு தெரியாது. காலையில் பார்த்தோம் அப்படின்னா சந்தை வந்து ஒரு மிக்ஸ்டாக வந்து ஒரு 150 புள்ளி ஏற்றத்தில் இருக்கும். திடீர்னு பார்த்தா 12 மணிக்கு அப்படியே அங்கேருந்து இறங்கி ஒரு 200 பாயிண்ட் இறக்கத்துக்கு வரலாம். எப்போ எந்த டைமில் எது வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு சந்தை வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்கும் இந்த ஒரு மாதத்துக்கு. அதேமாதிரி கோரமண்டல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. 52 வாரம் உச்சம் தொட்டு அதுக்கடுத்து கண்டினியூஸாக மேலே போய்கிட்டே இருக்குது அந்த பங்கு. அதே மாதிரி சுப்ரியா லைஃப் சயின்ஸ், வடிலர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து 52 வாரம் உச்சத்தை தொட்ட பங்குகளில் முக்கியமான பங்காக இருக்குது. சுப்ரியா லைஃப் சயின்ஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். நேற்று செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டர் கிட்டத்தட்ட ஒரு 3.25% நேற்று இறங்கியிருந்தது. ஆட்டோ செக்டர் ஒரு 1% இறங்கியிருந்தது. டெக் பங்குகளும் ஒரு 3% கிட்ட இறங்கியிருந்தது. ரியாலிட்டி அண்ட் எனர்ஜி பங்குகள் சின்ன ஒரு இறக்கம். நேற்று ஏற்றம் கண்ட துறை அப்படின்னு பார்த்தா யூட்டிலிட்டிஸும் ஹெல்த் கேரும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது நேற்று. அதேமாதிரி நேற்று ஏற்றம் கண்ட பங்குல முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பார்க்க வர்த்தமான் டெக்ஸ்டைல்ஸ் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 19% ஏற்றம் கொடுத்து முடிஞ்சது. திருமலை கெமிக்கல்ஸ் அது அப்படியே அது ஒரு 11% ஏற்றம் கொடுத்தது. தேஜஸ் நெட்வொர்க் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் 9%, ட்ரிடண்ட் ஒரு 7%, ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஒரு 7%, சிஎஸ்பி பேங்க், ஆர்த்தி ஃபார்மா லேப், மார்ஃபன் லேப், ஜூப்ளியன் ஃபார்மாவோ. ஸோ இது மாதிரி பெரும்பாலான ஃபார்மாத்துறை பங்குகள் வந்து இது ஏற்றம் கொடுத்துருந்தது. ரெய்மாண்ட்ஸ், கூகுள்தாஸ் எக்ஸ்போர்ட், அரவிந்த், இண்டோகவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஐஎஃப்எல் கேபிட்டல் சர்வீஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், பாரதீப் ஃபாஸ்பேட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நேற்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 5% ஏறி நேற்று வந்து ஒரு 60 ரூபா கிட்ட நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ், ஐபிசி, இப்கா லேப், உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ், மசாகான் டாக், JSW ஹோல்டிங்ஸ், சென்கோ கோல்டு, டார்க், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், வக்ரான்ஜி, கேஸ்வரம் இண்டஸ்ட்ரீஸ், ஐயூ ஸ்மால், சன்ஃப்ளாக், ரெப்கோ ஹோம், கர்நாடகா பேங்க், ஏஞ்சல் ஒன், ஜீனஸ் பவர், ஸ்டைட்ஸ் ஃபார்மா, ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4-7% ஏறிய பங்குகள். லூபின், பிர்லா கார்பரேஷன், ஜெய்பிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ், கேப்லின் பாயிண்ட், பாரத் டைனாமிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் துறையை அந்த பங்கு கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 1150 வந்து இப்போ 1350 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 செஷனில். ப்ரிசம் ஜான்சன், ஷில்பா மெடிக்கேர், பூனாவாலா, சீக்வன்ஸ் சயின்டிஃபிக், ப்ரோட்டீன் இ கவர்மெண்ட் டெக்னோ, ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், நட்கோ ஃபார்மா, JM ஃபினான்ஷியல், இந்தியன் பேங்க், கொச்சின் ஷிப்யார்ட், கனரா பேங்க், ஜெயின் இரிகேஷன், அசோகா பில்கான் இதெல்லாம் வந்து 3-5% ஏறிய பங்குகள்.
நேற்று ஐடி துறையில் பெரிய இறக்கம் கண்ட பங்குகள் அப்படின்னு ப்ரோசஸிங் சிஸ்டம் ஒரு 10% கிட்ட இது இறக்கம் வேணும். அதாவது கோஃபோர்ஜ் ஒரு 7 கேபிடி டெக்னாலஜி, சிக்னடி டெக்னாலஜிஸ், அப்புறம் எம்ஃபிசிஸ், இதெல்லாம் டாட்டா டிசிஎஸ் பார்த்தோம்னா அதுவும் கிட்டத்தட்ட 4%, ஜின்சார் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி ஐடி துறை சேர்ந்த பங்குகள் அத்தனையும் வந்து நேற்று நல்லா டெக் மஹேந்திரா, HCL டெக் மஹேந்திரா இது ஒரு 3.3%, HCL ஒரு 3.3%. அதே மாதிரி எல்என்டி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 3.3%. எல்என்டி டெக்னாலஜி இருக்கலாம் அந்த பங்கு. அதே மாதிரி பார்த்தா கேஎஸ்சி இன்டர்நேஷனல் ஒரு 5% கிட்ட இறங்கி, டாபர் இந்தியா ஒரு 6% இறங்கி இருந்தது. அதே மாதிரி அவாந்தி ஃபீட்ஸை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏற்றுமதி சேர்ந்த ஒரு நிறுவனம் அது, அதனால் ஒரு 16% இறங்கி இறக்கத்தை முடிஞ்சிருது நேற்று. அதே மாதிரி போகர்னா அப்படின்ற ஒரு பங்கு 20% இறங்கிது. சாரதா கிராப் அப்படின்ற ஒரு பங்கு 12% இறங்கி இருந்தது. அதே மாதிரி நிஃப்டி க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 88 புள்ளிகள் மைனஸில் வந்து நேற்று இதெல்லாம் முடிவடைஞ்சிருக்கு மார்னிங் செஷனில். ஸோ அதனால் நம்ம மார்க்கெட் காலையில் மார்னிங் கேப் டவுன் ஓப்பனிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100-150 புள்ளிகள் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கலாம் இன்றைக்கி மார்க்கெட். டெக் நிறுவன பங்குகள் இன்றைக்கி வந்து பெரிய அடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்ச நாளைக்கு டெக் நிறுவன பங்குகள், ஆட்டோ துறை சார்ந்த பங்குகள், டெக்ஸ்டைல், எஃப்எம்சிஜி, ஸோ இந்த துறை சார்ந்த பங்குகள்லாம் கொஞ்ச நாள் வந்து பக்கம் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நாளைக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து இறக்கம் இருக்கலாம். புதுசாக வாங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அந்த பங்குகளை வச்சுருக்கலாம். லாஸுக்கு விற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. முக்கியமாக அடுத்து கொஞ்ச நாளில் சந்தை சரியாகும். அப்போ அந்த நிறுவன பங்குகள்லாம் மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 3 ஒரு 6 மாதம் ஓடலாம். அது ட்ரம்ப் வந்து அவங்க நாட்டை வந்து இந்த மாதிரி ரெசிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொண்டு போக விட மாட்டார். ஸோ அதுக்கு அவர் வேறு ஸ்டெப் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும். அதேமாதிரி நேற்று நல்லா வால்யூமோட ரைஸ் ஆன பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நல்ல நேற்று ஒரு வால்யூம். அதேமாதிரி தேஜஸ் நெட்வொர்க் ஒரு நல்ல வால்யூம், வர்த்மான் டெக்ஸ்டைல்ஸ் நல்ல வால்யூம், அதுமாதிரி இப்கா லேப் ஒரு நல்ல வால்யூம், அதேமாதிரி ஜூப்ளின் ஃபார்மோ அது ஒரு நல்ல வால்யூம் வந்திருக்கு நேற்று. அதேமாதிரி ட்ரிடன்ட் அப்படின்ற ஒரு பங்குலையும் நேற்று வால்யூம் அதிகமாக இருக்குது. சில பங்குகள் நேற்று நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதில் வந்து எம்ஆர்பிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, ஜிபிடி ஹெல்த் கேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிஎஸ்பி பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பஜாஜ் சேல் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஜாஸ் இன்ஜினியரிங், ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ், பாரதீப் ஃபாஸ்பேட்ஸ், ஓரியன் சிமெண்ட், பூனாவாலா ஃபின்கார்ப், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி, த ஃபெடரல் பேங்க், ராம்கோம் சிமெண்ட், ஏஞ்சல் ஒன், பவர் கிரிட், குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ், யாத்ராஜ் ஹாஸ்பிட்டல், ஆனந்த்ராஜ் குளோபல், ஃபோக்கஸ் லைட்டிங் போன்ற பங்குகள்லாம் சார்ட்டில் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி தெரியுது. வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பங்குகள்லாம் உங்களுக்கு வந்து வாங்கக்கூடிய விலையில் கிடைச்சா ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அது விற்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லப்படுற பங்குகள் எதையும் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது தான். நீங்கள் வாங்கவோ விற்கவோ செஞ்சால் ஒரு சபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு வாங்கலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணலாம். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.